ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்புட்னாக்கா, ஒரு சமூகம் இந்த உலகத்தில் பல சமூகம் வாழ்ந்துருக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு, வாழ்ந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சமூகம் இந்த உலக மக்களுக்கு எந்த அளவுக்கு உலக நீதியையும், சமூக நீதியையும், மனித நீதியையும் போதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக மிக குறைவானது தான். சில சமூகம் உருவ வழிபாடை வணங்கிட்டு இருந்துச்சு. சில சமூகம் நெருப்பை வணங்கிட்டு இருந்துச்சு. நெருப்புக்கு ஒரு தியாகத்தை செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளை நரபலி கொடுக்கறது, இந்த மாதிரி நெருப்பில் போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரி அனாச்சாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உடன்கட்டைங்கிற பேரில் கணவர் இறந்துட்டால் மனைவியை நெருப்பில் போட்டு சாகடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிற்போக்குத்தனத்தை நடைமுறையில் இருந்துச்சு. பெண் சிசுவை வதைக்கிறது, மேலும் சில இயற்கைக்கு முரணான காரியத்தெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்துச்சு சில சமூகம். அதுதான் உண்மையான சமூகமா? அதை நம்ம பின்தொடர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இந்த உலகத்தில் மனித நீதியாக வாழ முடியாது. இயற்கைக்கு எதிரான ஒரு நீதியாக அது இருக்கே, இந்த சமூகத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் நம்ம மனுஷங்க, நம்ம அறிவுக்குள்ளவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, இது எப்படி நம்மளுடைய சமூகமாக இருக்கும், இந்த மாதிரி அனாச்சாரங்கள்லாம் எப்படி மனுஷனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மனித இயற்கைக்கு எதிரான விஷயமாச்சு அப்படிங்கிறது காரணத்தினால அதை எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் ஆணி வேற இருந்தது அந்த கடவுள் தன்மைங்கிற அந்த சமூகத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த சாமிக்காக, இந்த உருவத்துக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த அளவுக்கு அனாச்சாரங்கள்லாம் மூட நம்பிக்கைகளாகவும் ஒரு இந்த மாதிரி அனாச்சாரங்களாக, எந்த மாதிரினா ஒரு தன்னுடைய மகனை நரபலி கொடுக்கறது கடவுளுக்காக, அப்படிங்கிற ஒரு அனாச்சார அளவுக்கு போய் அது இன்றைக்கி சிசுவை வதைக்கிறது, பெண் சிசுனாலே ஒரு தாழ்த்தப்பட்டது அப்படிங்கிறக்கூடிய ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் நம்மளுடைய அந்த உலகத்தில் பரவிட்டு வருது. இது மனித தன்மைக்கு எதிரானது. இதை ஊக்குவிக்கக்கூடிய எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அது மனித குலத்துக்கான சமூகம் கிடையாது. அதை மனிதர்கள் தூக்கி போட்டுறணும் அந்த சமூகத்தை. இதை தூக்கி போட்டால் தான் இந்த உலகத்தில் மனிதனுக்கு சம உரிமை கிடைக்கும். நமக்கு கீழே யாரும் இல்லை, நமக்கு மேலேயும் யாரும் இல்லை, நம்ம அனைத்து மனிதர்களுக்கும் சமமானவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்படி மனித சமூகத்துக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்துச்சுன்னா அந்த சமூகத்தை மனிதர்கள் ஏற்றுக்கலாம். ஏன்னா அது மனித இனத்துக்கு நீதியை தரக்கூடியதாக இருந்தால். அப்படி நீதியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சமூகம் வந்துச்சு. அந்த சமூகத்தை வந்துடுச்சுன்னா இது நம்ம சமூகத்துக்கு எதிராகிடுமே, நம்ம ஏற்றத்தாழ்வு வச்சு மக்களை அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்தின் மீது பல பழிகளை போட்டு அந்த சமூகத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும். அந்த சமூகம் வளர்ந்துருச்சுன்னா நீதி வளர்ந்துடும், நம்ம அநியாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கடவுளை வச்சு ஏமாற்ற முடியாது. அந்த சமூகம் வந்துருச்சுன்னா உண்மையான மக்கள் நீதியாக, சமூக நீதியோடு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இயற்கைக்கு மாற்றமான விலையிலேருந்து விலகிடுவாங்க. எல்லோரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. மக்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சம உரிமை கிடச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கையை வச்சு நம்ம கடவுளை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அந்த கடவுளும் இல்லாமல் ஒரு யுனிவர்சல் லுக்கு, ஒரு குளோபல் யூனிவர்ஸ், உலக ரீதியான ஒரு ஓரிரை கொள்கைக்குள்ளார மக்கள் வந்துடுவாங்க. மக்களுக்குள்ள சகோதரத்துவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமூகத்தை, அதாவது அநீதிக்கு எதிரான நீதியான சமூகத்தை எதிர்த்து பல பழிகளை போட்டாங்க. நான் சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வு
பிற்போக்குத்தனம் கொண்ட சமூகம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். மக்களுக்கு நீதியை தந்த, சம உரிமையை தந்த, மக்கள் அனைவரும் சமம், மக்கள் அனைவருக்கும் ஒரே கடவுள் தான். யாரையும் கடவுள் பேரை வச்சு கொல்லக்கூடாது. கடவுளை வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு உருவத்தில் வந்து சித்தரிக்கக்கூடாது. மக்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சகோதரத்துவம் கொண்ட ஒரே ஆண் ஒரே பெண்ணிலேருந்து பிறந்த அனைவரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொன்ன ஒரு இஸ்லாமிய சமூகத்தை இன்றைக்கி உலக அளவில் எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகமாக இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ஒரு தவறான எதிர்ப்புகள் வந்து முளைச்சிக்கிட்டு வருது. அதுக்கு வேறான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் தான் பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்த முதல் சமூகம். இஸ்லாம் தான் மக்கள் அனைவரும் தீண்டாமன்னு ஒன்று கிடையாது, அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன ஒரு சமூகம். இஸ்லாம் தான் மக்களை சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க, என் சமூகங்கிறதுனால என் கடவுள் நீ கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. கடவுளாக இருந்தாலும் அவர் யார், அவருக்குன்னு சில தகுதி வேணும். மூட நம்பிக்கையாக கடவுளில் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுளுக்கு உருவலாம் கிடையாது. அவர் ஒரு தனித்துவமானவர், எல்லாருக்கும் பொதுவானவர். கடவுளை நேராக பார்க்கலாம். கடவுளுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் தேவையில்லை. நீங்கள் எந்த மொழி, எந்த இனம், எந்த நிறம், எதாக இருந்தாலும் கடவுள் உங்களை பொருந்திப்பார். கடவுளை கடவுளாக பார்க்கணும் அப்படின்னு மார்க்கம் வந்து, அதாவது அது மதம் கிடையாது. அந்த சமூகம் கடவுள் நம்பிக்கையிலிருந்து மனிதன் கழிப்பிடத்திற்கு செல்லக்கூடிய விஷயம் வரை அனைத்திற்கும் பகுப்பறிவோடு பல விளக்கங்களையும் பல அறிவுரைகளையும் பல கருத்துரைகளை வந்து கட்டமைச்சு தந்திருக்கு. இப்படி பல கட்டமைச்சு தந்த அந்த சமூகத்தை ஒரு மனுஷன் எதிர்க்கிறான், அந்த சமூகத்தில் உள்ள மனுஷங்களை விரோதமாக பார்க்குறான் அப்படின்னா அதற்கு காரணம் நீதி வளர்ந்துடக்கூடாது, சமுதாயத்துக்குள்ளார ஒற்றுமை வந்துடக்கூடாது என்பதற்காக சில விசமிகள், சில குரோதம் கொண்டவர்கள் இந்த சமூகத்தை தாக்க நினைக்கிறார்கள். நான் சொல்வது உண்மை பொய் என்பதை நீங்களே சற்று சிந்தித்து கூட பார்க்கலாம். இப்போது இந்த உலகத்தில் ஒரு ஊரில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் மனுஷங்க தான். அந்த மனுஷங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஒருத்தவங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். சில பேர் கடவுளே இல்லைம்பாங்க. அதில் ஒருத்தவங்க மனிதனாகிய ஒரு இயேசு கிறிஸ்துவாக வந்த கண்ணியமிக்க அவர் மீது இறைவனின் அமைதி உண்டாகட்டும், அப்பேற்பட்ட ஒரு புனித மனிதர்களையும் வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஏக இறைவனாகிய அல்லாஹ் கடவுள் தான், மனுஷன் கடவுளாக முடியாது, மற்ற எந்த உருவமும் கடவுளாக முடியாது, ஒரு ஓரிரை கொள்கையான இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ இந்த ஊரில் ஒரு அநியாயமோ ஒரு அக்கிரமோ நடந்தால் யாரை கொடை பிடிப்பாங்க? இல்லை, தாடி வச்சவன் தான் பண்ணிட்டான், அவன் தான் நீதின்னு பேசுவான், அவன் தான் அநியாயம் பண்ணிட்டான். அதாவது அந்த சமூகத்தில் இருந்தாருங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த சமூகத்தில் உள்ளவர்கள், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூக இறை நம்பிக்கை கொண்டவர், அந்த சமூகத்தை ஏற்று அதுபடி பின்பற்றி வாழக்கூடியவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மட்டும் மையமாக்கி தாக்கப்படுவார். இது வந்து இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய செயலாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் பொதுவான தவறு அவர் செஞ்சிடலனாலும், தவறே அவர் மனித இயல்புக்குரிய ஒரு தவறை செஞ்சுருந்தா கூட அவரை தான் ஒரு மையமாக்குவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய சமூகம் வளரக்கூடாது, அந்த சமூகத்தை எப்படியாவது ஒடுக்கிடணும், அப்போ தான் நம்ம சமூகம், நம்மளுடைய கலாச்சாரம் கொஞ்சம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது ஒரு பழியை போட்டுருது. ஒன்றும் சொல்ல போனாக்கா, இஸ்லாமிய சமூகத்தை அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் அறிஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சகோதரத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவாங்க, ஓரிரை கொள்கையோடு. அது வளர்ந்துடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இதுதான் மார்க்கம் தான் இருக்கணும், தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம் தான் இருக்கணும், அந்த இஸ்லாமிய மனிதனுக்கு உகந்த மார்க்கமான இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாது, மக்களுக்கு நீதியை தரது வளர்ந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம தவறு செய்கிறது, நம்மளை கட்டுப்படுத்தி செய்யாமே வந்துடும் இஸ்லாம் வளர்ந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த இஸ்லாத்தை தாக்க நினைக்கிறார்கள். அதற்கு ஆதாயமாக காரணமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களை மையப்படுத்தி அந்த சமூகத்தை தாழ்த்த அல்லது அந்த சமூகத்தின் மீது ஒரு பழியை சுமத்தி அதை கெட்ட பேரை உண்டாக்க வேண்டும் என்று
நினைக்கிறார்கள். இது அந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய அநீதி என்று தான் சொல்ல முடியும். அந்த மனிதன் இந்த அநீதியை எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் தான் தாங்கிக் கொள்வான்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மனிதனை, அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அவனின் மீது பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு குரோதத்தையும், அவன் மீதேயே ஒரு வன்முறையான சம்பவத்தையும், அவனையே ஒரு கெட்டவனாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு ஈன செயலையும் மற்ற மனிதர்கள் செய்தால் அவன் எவ்வளவு நாள் தாங்குவான்? அவன் தவறே செய்யாத சூழ்நிலையில் அவனை ஆழமாக பல வருடங்களாக அவனையே மையப்படுத்தி தாக்குவது, அவன் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவன் இந்த சமூகத்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சமூகத்தை விட்டு இரண்டு ஓட வேண்டும் என்பதற்காக அவனை இந்த அளவிற்கு தாக்கி காயப்படுத்தி அவனுடைய உடலை சிதைத்து அந்த அளவிற்கு அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அவனை இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் மிகவும் மோசமான எண்ணம். அவனுடைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு நியாயமானவர்களாக இருங்கள். அவன் சமூகம் நியாயமானதாக இருந்தால் அது நிலைத்து நிற்கும். அதற்காக அந்த சமூகம் நிலைத்து நிற்கக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்திற்காக அவனை தாக்கி பேசுவது, அவனின் மீது பழியை போடுவது. ஒரு ஊர் இருக்கின்றால் அதில் பல நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், யாராலும் வேண்டுமென்றால் நடக்கும். அந்த சமூகத்தை சேர இல்லாதவனால் கூட அந்த தவறு நடந்திருக்கலாம். அதற்காக அந்த சமூகத்தின் மீதே பழியை பல வருடங்களாக போட்டு வருவது என்பது ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு தவறான செயல் என்பதை சுட்டி காட்டுறோம். முதல்ல அப்படி அந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு அப்படி என்ன குரோதம், வன்மம் என்பது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அவன் என்னுடைய சமூகத்தின் மீது காதல் கொள்கிறான். ஒவ்வொருவரும் அவரவருடைய சமூகத்தை நேசிப்பார்கள் தான். அதுபோல் அவன் சமூகத்தை நேசிக்கிறான். அவன் சமூகத்தை நேசிப்பது மிகவும் தவறானது, அநீதிக்குரியது என்று சொன்னால் அது எப்படி? அவன் அந்த சமூகத்தை பின்பற்றினால் அது அவனுடைய உரிமை. அதை பின்பற்றக்கூடாது என்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை தீயவனாக, கெட்டவனாக, வில்லனாக, தீவிரவாதியாக சித்தரிப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. மேலும் பல வருடங்கள் அவனை தாக்கி பேசுவது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இப்படி செய்தால் அவன் அந்த சமூகத்தின் மீது நம்பிக்கையும் பாசமும், அந்த நம்பிக்கையினோடு அந்த சமூகத்தின் மீது உள்ள ஒரு நேசமும் தான் அதிகமாகுமே தவிர அவன் அந்த சமூகத்தை வெறுக்க மாட்டான். அந்த சமூகத்திற்காக அவன் மிகவும் பாடுபடுவான். அந்த சமூகத்திற்காக எதிர்த்து போராட நினைப்பான். அவன் எதிர்த்து போராடுவதை கூட பாருங்கள், இவன் எங்களை தாக்குகிறான், இவன் மிகவும் மோசமானவன் என்று அதை சித்தரிப்பார்கள். இது எந்த அளவுக்கு நீதி? அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வன்மத்திற்குரிய, கண்டனத்திற்குரிய குரோத செயலை மறைத்து விடுவார்கள். அவர்களுக்கு செய்த பதில் அடியை மட்டும் இவன் எங்களை முதல் முறையாக தாக்கிவிட்டான், ஏதோ அவன்தான் முதலில் தாக்குவது போல, அவன் இவர்களிடம் பிரச்சனை செய்வது போல இப்படி சித்தரித்து மேலும் அவனுடைய சமூகத்தை குறை கூறுவார்கள். அவனை மிகவும் பயங்கரவாதியாக சித்தரித்து காட்டுவார்கள். இப்படி சித்தரித்து காட்டுவதால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், அதன் மூலயமாக பாருங்கள், இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இப்படி ஆகிவிட்டான் என்று ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்க தான் இவர்கள் செய்கிறார்கள். அவன் நினைத்திருந்தால் பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாமல் உங்களையும் உங்கள் சமூகத்தையும் கேலி செய்திருக்கலாம். அவன் அப்படி செய்யவில்லையே. அவன் வேலையை பார்க்கிறான். ஆக இப்படி தாக்கி பேசுவதால் ஒரு சமூகத்தை அழித்து விடலாம், ஒரு சமூகத்தை நொறுக்கி, ஒரு சமூகத்தை பாழாக்கி சிதைத்து விடலாம் என்று சிந்திக்கக்கூடிய ஈன செயல் கண்டனத்திற்குரியது. அப்படி செய்ய நினைத்தால் அப்படிதான் பல ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நம் நாட்டிலும் எடுத்துக்கொள்ளலாம், உலக அளவிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தவறு செய்தால் அவனை தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் சித்தரிப்பது மட்டுமல்லாமல் அவனை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கொடுவாளனாக சித்தரித்து காட்டுகிறது. அவன் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அவனை சிறைபிடிக்கிறது. அது மட்டுமின்றி அவனுடைய உரிமைக்காக, அவனுடைய சமூகத்திற்காக போராட நினைத்தால் மேலும் அவன் மீது அவனுடைய போராட்டத்தை கூட ஒரு வன்முறையாக குரோதமாக காட்டி ஒரு பொய்யான வலைதளங்கள் அவனை சித்தரிக்கிறது. இது போன்ற எதிர்மறையான ஈன செயல்கள் மனிதத்தன்மை கிடையாது, அது ஒரு மிருகத்தன்மை. ஆகையால் உங்களுடைய சமூகத்தை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்து அதற்கு உண்மையாக இருப்பது தான் நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செய்யக்கூடிய நன்மை.
அதுபோல் அவன் அவனுடைய சமூகத்திற்காக போராடுகிறான், அவன் அவன் சமூகத்திற்காக வாழ்கிறான், அவன் அவன் சமூகத்திற்கு உண்மையாக இருக்கிறான். அவன் அவன் சமூகத்திற்கு எதிரான எந்த செயலும் செய்யவில்லை. அவன் சமூகம் என்ன சொல்கிறது என்றால், அவனுடைய வாழ்க்கை முறை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீ கண்ணியமானவனாக, நல்ல மனிதனாக, மிகவும் சிறந்த மனிதனாக வாழ். உன்னை ஒருவன் தாக்குகிறான் என்றால் சகித்துக்கொள். உன்னால் சகித்து கொள்ளவே முடியாத அளவிற்கு உன்னையும் உன்னுடைய சமூகத்தையும் ஒருவன் தாக்குகிறான் என்றால் திரும்பி தாக்கு. அப்படி அவர்களை நீ தாக்காமல் விட்டுவிட்டால் அவன் உன்னை அழுத்தி விடுவான். அதனால் நீ போராடு, எதிர்த்து என்று போராட தான் கற்றுக் கொடுத்திருக்கிறதே தவிர, அதற்கு பேர் தான் ஜிஹாதே தவிர, அவன் போராடுவதை கூட நீங்கள் ஒரு பயங்கரவாதியாகவும் தீவிரவாதியாகவும் சித்தரித்து அவனை அதன் மூலியமாக அவனுடைய சமூகத்தை இன்னும் காயப்படுத்துவது என்பது வேதனைக்குரிய, கண்டனத்திற்குரிய செயல். இதனால் அவனுடைய சமூகத்தை நீங்கள் அழித்துவிட முடியாது, அவனுடைய நீதியையும் நீங்கள் அழிக்க முடியாது. அவன் நிலைத்து தான் இருப்பான். அவன் சமூகம் வளரத்தான் செய்யும், வாழத்தான் செய்யும், நிலைத்து நிற்க தான் செய்யும் தவிர, அது மற்ற சமூகத்திற்கிடையே அந்த சமூகம் எந்த ஒரு பலவீனத்தையும் கண்டுவிடாது. மற்ற சமூகத்தை விட அது சிறப்பாக உயரத்தான் செய்யுமே தவிர, ஏனென்றால் அந்த சமூகம் நீதியாக இருக்கிறது. பதிலுக்கு அந்த சமூகத்தில் உள்ளதை நம்முடைய சமூகத்தை பழிவாங்குகிறார்களே, அந்த சமூகத்தை பழிவாங்கு என்ற எண்ணம் அந்த மனிதர்களுக்கு இடையில் கிடையாது. அந்த சமூகம் அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. உங்களை ஒருவர் தாக்கினால் தற்காத்துக் கொள்வதற்காக நீங்களும் தாக்குங்கள் என்று நீதியான முறையில், ஜனநாயக முறையில் போராடத்தான் இஸ்லாமிய சமூகம் கற்றுத் தந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். சில இஸ்லாமிய விரோதிகள் தான் இஸ்லாமியராக மாறி அல்லது இஸ்லாமியர்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஊடகங்களை வைத்துக்கொண்டு ஒரு போலியான பரப்புரைகளை செய்கிறார்கள். அது மட்டுமின்றி இஸ்லாமியத்தை எதிர்ப்பதற்காக குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒரு இஸ்லாமிய விரோதத்தை பாட புத்தகத்திலேயே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு சமூகத்தை தாக்குகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அநீதிக்கு இழைக்கக்கூடிய, ஒரு சமூகத்திற்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவர்கள் செய்யக்கூடிய இஸ்லாமிய விரோதிகள் இப்படி செய்வதால் அவர்களுக்கு தான் அழிவு ஏற்படுமே ஒழிய இஸ்லாத்தை எந்த மனிதர்களும் வெறுக்க மாட்டார்கள் என்பதை இந்த பதிவொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் சகோதரத்தோடும் அனைவரும் ஒற்றுமையோடும் இஸ்லாமிய சமூகம் உணர்த்தக்கூடிய ஓரிரை கொள்கையோடும் அதில் பின்வாங்காமல் சகோதரத்துவத்தோடும் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் நம் சகோதரர்கள் தான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அந்த சகோதரத்துவத்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.